السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعد. அரபு மொழி கற்றுக்கொள்வதற்குண்டான பாட வகுப்பில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய வகுப்பு துருசுல் லுகத்தில் அரபியா. அதுக்கு முன்னாடி இந்த காணொலியை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் தொடர்ச்சியாக நம்முடைய செய்திகள் தெரிய வேண்டும் சொன்னால் நம்முடைய குடும்பமான சக்கீன் அகாடமியில் இணைவதற்குண்டான அந்த ஃபோன் நம்பர் கீழே போடுவோம். இன்ஷா அல்லாஹ் அதை நோட் பண்ணிக்கோங்க. மேலும் இதற்குண்டான புத்தகங்கள் வாங்க வேண்டும் என்றால் அதற்குண்டான நஸ்ருல் இஸ்லாம் பப்ளிகேஷன் அவங்களுடைய நம்பரும் நம்ம கொடுக்குறோம். இன்ஷா அல்லாஹ் அதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ என்பது இதற்கு முன்னால் பல வீடியோக்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதையும் பார்த்து முன்னால் இருக்கக்கூடிய பாடங்கள் வந்து பார்க்கும் பொழுது நன்றாக புரியும். இந்த அரபி மொழி வகுப்பில் 3 புத்தகங்கள், சருஃப், நஹு, மேலும் துருசுல் லுகத்தில் அரபியா. அப்படியாக இன்றைக்கி நாம் எடுக்கிற புத்தகம் என்ன அப்படின்னா துருசுல் லுகத்தில் அரபியா. இந்த புத்தகத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். லாஸ்ட்டாக நம்ம சில கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்தோம். கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை எப்படி நம்ம குறிப்பிடுவது அப்படிங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஹாதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹாதானா என்ன அர்த்தங்க? இதுன்னு அர்த்தம். இது ஒரு புத்தகம் அப்படிங்கிறதுக்கு ஹாதா கிதாபுன் அப்படிங்கிற பார்த்தோம். ஹாதாங்கிற வார்த்தையும் அதோடு இணையக்கூடிய இஸ்முகள், பெயர் சொல்கள் என்னென்ன? கிதாபு புத்தகம், மக்தப் டேபிள், குர்சி சேர், கலம் பேனா இப்படின்னு சொல்லி பல்வேறு பெயர் சொற்கள், வார்த்தைகள், அரபி வார்த்தைகளை பார்த்தோம். அப்போ அதோடு இந்த ஹாதாவை நம்ம இணைக்கும் போது ஹாதா கிதாபுன் இது ஒரு வீடு, ஹாதா பைத்துன் ஹாதா கிதாபுன் இது ஒரு புத்தகம், ஹாதா பைத்துன் இது ஒரு வீடு, ஹாதா மஸ்ஜிதுன் இது ஒரு பள்ளிவாசல், சரிங்களா? ஹாதா கலமுன் இது ஒரு பேனா அப்படின்னு சொல்லி பல வார்த்தைகள் நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த வார்த்தைகள் இன்ஷா அல்லாஹ் மனனம் செஞ்சுக்கோங்க. அது முராஜா பண்ண தான் என்ன ஆகும்? நமக்கு ரிப்பீட்டேஷன் பண்ண தான் அடுத்தடுத்து போகும் பொழுது வார்த்தைகள் ஈஸியாக இருக்கும். அப்போ ஒரு வார்த்தையை வச்சு நம்ம ஒரு கான்செப்ட், ஹாதாங்கிற கான்செப்ட் நம்ம படிக்கும்போது அதை வச்சு பல வார்த்தைகள், பல வாக்கியங்கள் நம்மளால் என்ன செய்ய முடியுது? உருவாக்க முடியுது. புக்கில் இருக்க எல்லாமெல்லாம் நம்ம படிக்க போகிறது கிடையாது. விஷயம் என்ன, எசன்ஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சு அந்த கான்செப்ட் நீங்கள் உருவாக்குற அளவுக்கு போகணும். ஹாதா பக்கத்தில் ஒரு பெயர் சொல், அரபியில் இருக்கக்கூடிய ஒரு பெயர் சொல் போட்டால் அது என்ன ஆச்சு? அது ஒரு சென்டென்ஸ், சரிங்களா? ஹாதா பாபுன் அப்படின்னா என்னது? ஹாதா வச்சு இது ஒரு கதவு அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு புரிதல் ஏற்படுத்தணும் நமக்கு. அது ஒன்று நம்ம படித்தோம். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய கான்செப்ட், அந்த ஹாதாக்கு முன்னாடி மா போட்டோம்னா மா ஹாதானா ஒரு கேள்வி எழுப்புகிறோம். மா ஹாதா இது என்ன? மா ஹாதா இது என்ன கேட்குறோமா இல்லைங்களா? ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு மா ஹாதா இது என்னங்கம்மா? இப்போ ஹாதா கிதாபுன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே ஒரு மனிதரை பார்த்து நம்ம குறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மன் ஹாதா இவர் யார்? ஒரு இமாம் வர்றாருன்னா மன் ஹாதா இவர் யார்? ஹாதா இமாமுன், ஓகேங்களா? அவர் ஒரு இமாம், இவர் ஒரு இமாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி மருத்துவர் வராரு, ஒருத்தர் டீச்சர் வராரு, யாருன்னு தெரியல. மன் ஹாதா? ஹாதா தபீபுன், ஹாதா முதர்ரிசுன், சரிங்களா? அப்போது மண் மா இந்த ஹாதாக்கு முன்னாடி வரும்பொழுது மண் மா இது என்ன, இவர் யார் அப்படின்னு சொல்லி தெரியக்கூடிய கான்செப்ட் நம்ம பார்த்தோம். நம்ம லைஃப்பில் பல நேரங்கள் இதை நம்ம அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்ணி பதிலும் சொல்ல முடியும். அந்த வார்த்தையை நமக்கு அரபியில் தெரிந்தால், இப்படி அந்த வார்த்தையை நமக்கு அரபியில் தெரிந்தால், ஜன்னலுக்கு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுன்னா, பள்ளிவாசலுக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஒவ்வொரு வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால் சொல்ல முடியும். புக்கில் இருக்கிறது மட்டுமல்ல, இதல்லாத எல்லா வார்த்தையும் நம்மளால் செய்ய முடியும். குறிப்பாக நம்மளால் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கா பார்த்தீங்களா? உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை, இப்போ ஃபேனுங்கிறது என்னன்னு தெரியல, நீங்கள் வந்து இங்கிலீஷில் ஃபேன்னு சொல்லி அடித்து அரபி டிரான்ஸ்லேட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். மேக்ஸிமம் ரிலேட்டடாக தான் இருக்கும். மிர்வஹத்துன் அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம்? மிர்வஹாக்கு இதை சேர்த்து நம்ம சொல்லலாம், சரிங்களா? அப்போ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அப்போது நம்ம பல்வேறு பெயர் சொல் படிக்க நம்ம டெப்த்தை என்ன பண்ணலாம்? நம்ம அந்த ஒரு கான்செப்டை வச்சு நிறைய நம்ம உருவாக்க முடியும். ஓகேவா? இது புரிஞ்சுதுங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 கான்செப்டுகளை நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை கான்செப்ட் பார்க்க போகிறோம்? 3 கான்செப்ட்.
இது நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா 2 லெசன் புரிஞ்சதுக்கு சமம். எப்படி? இது நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா 2 லெசனுக்கு புரிஞ்சதுக்கு சமம். இதைத்தான் இந்த 2 லெசனையும் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், 2 கட்டத்துக்குள்ளே 2 லெசனை கொண்டு வந்துட்டேன். 2 லெசனை அவங்க 10-15 பக்கத்துக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இது ஒரு லெசன், இது ஒரு லெசன், அது ஒரு லெசன். சரிங்களா? கேப்புகள் நிறையா இருக்கும், பிக்சர்ஸ் இருக்கும். இதான் கான்செப்ட். இதில் இதான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டாக இருக்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அதாவது மா ஹாதானா என்ன, இது என்ன. அப்போ ஹாதா கிதாபுன் அந்த மாதிரி நம்ம பதிலளிப்போம். மன் ஹாதா, ஒரு மனிதரை பார்த்து கேட்குறோம். மன் ஹாதா, ஹாதா முதர்ரிசுன், அவர் ஒரு ஆசிரியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். அரபியில் மிக முக்கியமாக பேசிக்காக இருக்கக்கூடிய கான்வர்சேஷனுக்கு, நம்ம பேசக்கூடிய உரைநடைக்கு மிக முக்கியமாக இருக்கிறது இது. சரிங்களா? இப்போது அதற்கு எதிர்ப்புறமாக இருக்குது தான் இது இதுன்னு சொன்னால் மட்டும் போதுமா, அதுன்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை வருமா இல்லையா? இதே புத்தகம் அங்கே இருக்குது, அது என்னன்னு நம்ம கேட்குறோம். தூரத்தில் ஒரு சேர் இருக்குது, இதுங்கிற இடத்துல மட்டும்தான் அந்த சேர் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சில நேரம் அதுங்கிற இடத்துல அந்த சேர் இருந்துச்சுன்னா அப்போ இது என்ன சேர்ன்னு கேட்க முடியாதுல்ல. அப்போ அது என்னன்னு நம்ம கேட்கணும்ல. அதுக்கு தான் சொல்லித்தராங்க, தாலிக்குங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. 2வது கான்செப்ட் என்னங்க, தாலிக்க. தாலிக்கவுடைய அர்த்தம் என்னன்னா அது அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அது. சரிங்களா? அது அதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து என்னங்கிறத நம்ம படிச்சிட்டோம். என்னன்னா மா போட்டால் போதும். அப்போ அது என்னங்கிறதுக்கு மா தாலிக்க, சிம்பிள். மா தாலிக்க கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம குறிப்பிடுவதற்கு, நம்ம கேட்கறதுக்கு சொல்கிறது தான் தாலிக்க. சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி மா தாலிக்க போட்டோம்னா அது என்ன. சரிங்களா? இப்போ அந்த லெசனில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தாலிக்கன்னு போட்டு அடுத்து ஒரு இஸ்மு கொண்டு வந்திருப்பாங்க. இஸ்முன்னு சொன்னால் ஒரு பெயர் சொல் கொண்டு வந்திருப்பாங்க. இதையே ஒரு பக்கத்துக்கு ஃபுல்லாக உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை என்னதான் படிக்கிறீங்க, தாலிக்கத்தான் படிக்கிறீங்க. உதாரணத்துக்கு தாலிக்க கிதாபுன், தாலிக்க பைத்துன். சரிங்களா? தாலிக்க மக்தபுன், அது ஒரு டேபிள், அது ஒரு வீடு, அது ஒரு பள்ளிவாசல். அதுக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அதில் இதுதான் சொல்ல போகிறாங்க, நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து மாதாலிக்க கேட்பாங்க. அதுக்கடுத்து பிக்சர் கொடுத்து தாலிக்க இது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு நட்சத்திரம், நட்சத்திரமா நிலாவா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்போ நீங்கள் கேட்குறீங்க மா தாலிக்க, மாஹாதான்னு கேட்டுறக்கூடாது. ஏன்னா நட்சத்திரம் கிட்ட இருக்குங்களா தூரமாக இருக்கா? தூரமாக இருக்குது. இப்போ மா தாலிக்க அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அப்போ தாலிக்க அது, இப்போ நம்ம வந்து நட்சத்திரங்களுக்கு அரபியில் தெரியணுமா இல்லையா? அப்போ இந்த வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கணும். வேர்டு தெரிஞ்சால் நம்ம நிறைய சென்டென்ஸ் உருவாக்க முடியும். சரிங்களா? அப்போது நஜும்னா என்னங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸ்டாருக்கு நீங்கள் இங்கிலீஷில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நஜுமுன்னு வரும். சரிங்களா? நம்ம புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. அப்போ நஜுமுன். அப்போ நம்ம எப்படி பதிலளிக்கணும்? மாதாலிக்கன்னு ஒருத்தர் கேட்டாரா, நீங்கள் எப்படி பதிலளிக்கணும்? தாலிக்க நஜுமுன். இது ஒரு கான்செப்ட். இது நீங்கள் வச்சு 1000 சென்டென்ஸ் உருவாக்க முடியும். பக்கத்தில் நீங்கள் வேர்ட்ஸ், நீங்கள் 1000 வேர்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, சட்டை, அதுக்கப்புறம் வந்து பைக்கு, காரு, சரிங்களா, குதிரை, மாதாலிக்க கேட்குறீங்க. தாலிக்க ஹிசானுன், அது ஒரு குதிரை. மாதாலிக்க தாலிக்க ஜமலுன். இப்படி. அப்போ என்ன பாருங்கள், ஒரு கான்செப்டை படித்து அது பக்கத்தில் வேர்டுகள் அடுக்கு 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 என்ன ஆகும், நம்ம சென்டென்ஸ் உருவாக்கிட்டே போகலாம். அப்போது இது ஒரு சென்டென்ஸை சொல்லித்தரதில்ல, 100 200 அன்லிமிட்டட் சென்டென்ஸ் உருவாக்கக்கூடிய கான்செப்ட். 2வது கான்செப்ட் என்ன, அது அப்படின்னு குறிக்கக்கூடிய வார்த்தையை படித்தாச்சு. சரிங்களா? தாலிக்கனா அது, மா தாலிக்கனா அது என்ன, தாலிக்க நஜ்முன். சரிங்களா? தாலிக்க கமருன், அது ஒரு சந்திரன். தாலிக்க ஷம்சுன், அது ஒரு சூரியன். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ 2வது கான்செப்ட் புரிஞ்சுதா? அடுத்த கான்செப்ட் போகலாமா? சரி, இப்போ பாருங்க, 3வது கான்செப்ட் ஒன்றை குறிப்பிட்டு சொல்வது. ஒன்றை குறிப்பிட்டு சொல்வது. இப்போ குறிப்பிட்டு சொல்வதுனா என்ன, குறிப்பிட்டு சொல்லாமல் இருக்குதுன்னா என்னங்கிற வேரியேஷன் தெரியணுமா இல்லையா? இப்போ கிதாபுன்னு சொல்கிறோம், 10 கிதாப் இருக்குது, லைன் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. கிதாபுங்கிறீங்க, 10ல் எது சொல்கிறீங்க தெரியல. இப்போ குறிப்பிட்டு ஒன்று சொல்ல வேண்டியதாக இருக்குது. இங்கே ஒரு 7 டேபிள் இருக்குது, அந்த டேபிள், அந்த நம்ம அங்கே குறிக்கிறோம் தமிழ். டேபிள் எடுத்துகிட்டு வாங்கிறீங்க. மேலே நீங்கள் வந்தப்போ பார்த்தா 7 டேபிள் இருக்குது. எந்த டேபிள்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அங்கேருந்து சொல்கிறீங்க அந்த டேபிள் அப்படின்னு நீங்கள் குறிப்பீங்க. அப்போ அந்த அப்படின்னு குறிக்கிறீங்களா இல்லையா? அதே மாதிரி வார்த்தை இருக்குது. அரபியில் ஒரு வார்த்தை இருக்குது, அது ரொம்ப சிம்பிள்.
எந்த இஸ்மு எந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த வார்த்தைக்கு முன்னாடி அலிஃப்லாம் போட்டுட்டீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடியது. இப்போ கிதாபுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு புத்தகம் குறிப்பிடலை. அதுக்கு முன்னாடி அலிஃப்லாம் போட்டுட்டீங்கன்னா அல் கிதாபு, எப்படி அல் கிதாபுன்னு சொன்னீங்கன்னா அந்த புத்தகம்னு அர்த்தம். குறிப்பிட்டு சொல்லிட்டீங்க. எந்த கிதாபுன்னு கேட்குறீங்க, அல் கிதாபு, அந்த கிதாப் தான். ஒரு குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு தான் இந்த அலிஃப்லாம் போடுறது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அதில் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் நார்மலாக கிதாபுன் அப்படின்னு சொல்லுவீங்க, 2 தொம்மா வரும், தொம்மத்தைன்னு வரும். அலிஃப்லாம் வந்துருச்சுன்னா இறுதியில் ஒரு தொம்மாவாக ஆக்கிவிடும். இப்போ பைத்துன் ஒரு வீடு, எந்த வீடு நீங்கள் சொல்லலை, 10 வீடு இருக்குது. இப்போ 10 வீட்டில் நீங்கள் எந்த வீட்டில் வசூல் பண்ணணும், அல்லது எந்த வீட்டுங்க உங்கள் வீடு அப்படின்னு கேட்கும்போது அல் பைத்து, அந்த ஒரு வீடு, அந்த வீடுன்னு சொல்கிறோமில்ல, அல் பைத்து. பைத்துன் ஜமீலுன், வீடு அழகாக இருக்குது. 10 வீடுமே அழகாக இருக்குது. எந்த வீட்டை சொல்லுங்க, அல் பைத்து ஜமீலுன், அந்த வீடு அழகாக இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்டு சொல்வதற்கு அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் வரணுங்கிறக்காய் அடுத்த கான்செப்ட் சொல்லித்தராங்க. சரிங்களா? அப்போ அந்த அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பாக்குவதற்கு அரபியில் எதை நம்ம பயன்படுத்துகிறோம்? அல் பயன்படுத்துகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த அல் கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு நீங்கள் எதை போட்டாலும் இந்த அல்ல போட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? குறிப்பிட்டு சொல்கிறது அர்த்தம். அல் பைத்து ஜமீலுன், அல் கிதாபு முஃபீதுன், அல் கிதாப் அந்த புத்தகம், முஃபீதுன் பயனுள்ளது. சரிங்களா? ஓகேவா? அப்போ பைத்துன் ஒரு வீடு, அல் பைத்து அந்த ஒரு வீடு. அப்போ அர்த்தமும் மாறுது. ரெண்டாவதாக நம்ம கவனிக்க வேண்டியது, அலிஃப்லாம் வரும்போது அர்த்தம் மாறுவதோடு இறுதியில் ஒரு தொம்மாவாக வந்துவிடும். சரிங்களா? அப்போ நீங்கள் இனிமேல் அலிஃப்லாம் போட்டு ஒரு இஸ்முனா பெயர் சொல், ஒரு பெயர் சொல்லில் அலிஃப்லாம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் இறுதியில் என்னவா தான் இருக்கும்? இறுதியில் ஒரே ஒரு தொம்மாவாக தான் இருக்கும். அடுத்து உங்களுக்கு பாடங்களுக்குள்ளே போக போக அலிஃப்லாம் கொடுத்துட்டு இறுதியில் எந்த ஹரக்கத்தும் கொடுக்க மாட்டாங்க. ஹரக்கத்துன்னு என்னென்னு கேட்டக்கூடாது. லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம், தொம்மா ஃபத்ஹா கெஸ்ரா சுக்குன் பார்த்தோமா இல்லைங்களா? அப்போது இறுதியில் போக போக உங்களுக்கு அந்த இதை கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? என்ன ஆயிரும்? ஒன்றா ஒரு தொம்மா இருக்கலாம், கஸ்ரா இருக்கலாம், சுக்கூனா இருக்கலாம், அல்லது ஃபத்ஹா இருக்கலாம். அது இன்னும் நம்ம டெப்த்தாக படிப்போம். ஆனால் 2 தொம் இருக்காது, தொம்மத்தையும் இருக்காதுங்கிற ஒரு தெளிவுக்கு நம்ம வந்துடலாம். அப்போது ஒரு தனிப்பட்ட இஸ்மில் அதை நம்ம குறிப்பாக்குவதற்கு அல்ல நம்ம கொண்டு வரோம். அந்த அல்லு கொண்டு வந்தால் 2 மாற்றங்கள் ஏற்படும். ஒன்று அர்த்தம் ரீதியான மாற்றம், அந்த ஒரு வீடுன்னு சொல்லி குறிப்பாக்கி சொல்லுவோம். இரண்டாவதாக அது இறுதியில் யாராப் ஒன்றாக மாறும். இப்போ பாருங்க, மஸ்ஜிதுன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பள்ளிவாசல். அல் மஸ்ஜிது அந்த ஒரு பள்ளிவாசல். இதில் ரெண்டு மாற்றம் நடந்திருக்கு. ஒன்று அர்த்த ரீதியா அந்த ஒரு மஸ்ஜிதுன்னு சொல்லிட்டோம், இறுதியில் ஒரே ஒரு தொம்மா வந்திருக்கு. சரிங்களா? இப்போ கிதாபுன் ஒரு புத்தகம், அல் கிதாபு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது பாருங்க, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு, அந்த வேதத்தில் அந்த தாலிக்கை அதுக்கு அடுத்து அலிஃப் லாம் போட்டு அல்லாஹ் சொல்றான். அல் கிதாப், அதாவது தாலிகல் கிதாபு, புத்தகத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லாஹ் சொல்லி சொல்றான். அலிஃப்லாம் போட்டு நம்ம சொல்றோம்னா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு தாலிகல் கிதாப், இந்த புத்தகத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் உறுதியாக சொல்லி சொல்றான், குறிப்பிட்டு சொல்றான். சரிங்களா? அப்போ 3 கான்செப்ட்கள் நம்ம பார்த்துருக்கோம். 3 கான்செப்டுகளை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த கான்செப்டில் மாஹாதானா என்ன, மன்ஹாதானா என்ன, தாலிக்கனா என்ன, மாதாலிக்கனா என்ன, அதே மாதிரி பைத்துன் அல் பைத்து அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இந்த 3 கான்செப்டை தான் உங்களுக்கு 3 லெசன்லையும் சொல்லித்தர போகிறாங்க. இப்போ நம்ம இருக்கிறது ஃபர்ஸ்ட் லெசன் தான். 3 லெசன்லையும் சொல்லித்தர போகிறது இந்த 3 கான்செப்ட் தான். இப்போ என்னங்கிறது சும்மா லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். இப்போ நம்ம படிக்காமல் பார்த்தா தான் கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் கான்செப்ட் விளங்கிட்டீங்களா? இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதாவது துருஸுல் லுகத்தில் அரபியா இந்த புத்தகம், அதில் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது 10ஆம் நம்பர் பேஜ்லேருந்து பார்க்கணும். பேஜ் நம்பர் 10. புத்தகம் இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் காமிச்சு கொடுங்க. பேஜ் நம்பர் 10, அதில் லாஸ்ட் லைன்லேருந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஒரு ஒட்டகம் போட்டிருக்கிறாங்க. அதில் என்ன கேட்குறாங்க? ஒமா ஹாதான்னு கேட்குறாங்க.
அது என்ன மாக்கு முன்னாடி புதுசாக வா வந்திருக்கு ஒரு டவுட் வரும். ஆக்சுவலாக என்னன்னா மேலும் அப்படிங்கிறதுக்கு வா போடுவாங்க. சரிங்களா? ஒரு லைனாக ஒரு விஷயம் சொல்கிறோம், என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குது, ரைஸ் இருக்குது, அதுக்கு மேலே புரோட்டா இருக்குது, ஒரு அடிக்கிட்டே போகும்போது மேலும் மேலும் சொல்லுவோமா இல்லையா? உலக்கத்தில் நம்ம சொல்லாட்டியும் தமிழில் நம்ம எழுத வேண்டிய சொல்ல வரும்போது மேலும் மேலும் சொல்லி போடுவோமா? மேலும் அவங்க வந்தாங்க, மேலும் அவங்க வந்தாங்க, மேலும் இவர் வந்தார் சொல்லுவோமா இல்லையா? அந்த மேலும் சொல்லி ஒரு விஷயத்தை அடிக்கிட்டு போகிறக்காக சொல்லும் போது இந்த வாவு போடுவாங்க. சரிங்களா? ஓம மேலேருந்து சொல்கிறாங்க ஹாதா ஹிமாருன், இது என்ன கேட்குறாங்க, கழுதியான்னு கேட்குறாங்க. லா ஹாதா ஹிசானுன், இல்லை இது குதிரைன்னு சொல்கிறாங்க. குதிரைன்னு சொல்லிட்டு ஓமா ஹாதா, மேலும் இது என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து இதில் சென்டென்ஸ் தொடர்ந்து கேட்கறனால ஒமா ஹாதா, மேலும் இது என்ன. அப்போ சொல்கிறாங்க ஹாதா ஜமலுன். இதில் உங்களுக்கு என்ன புதுசாக இருக்கும்னா இந்த ஜமல் தான் புதுசாக இருக்கும், ஹாதா புதுசாக இருக்காது, ஒமா ஹாதாவும் புதுசாக இருக்காது. ஏன்னா அது நீங்கள் ஆல்ரெடி படித்த கான்செப்ட். உங்களுக்கு புதுசாக இருக்கிறது அந்த இஸ்மு பெயர் சொல் தான் இருக்கும். ஆமாம், அது இங்கே படிக்கதான் டெவலப் ஆவீங்க. அப்போ ஜமல்னா என்ன அர்த்தம்? ஒட்டகம். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்க, மாஹாதானா என்ன அர்த்தம்? மாஹாதா சொல்லுங்க, இது என்ன கேட்குறாங்க? பக்கத்துல சேவல் போட்டிருக்கிறாங்க. அப்போ இதுங்கிறதுக்கு ஹாதா போடுவாங்க. தீக்குங்கிறது சேவல், அந்த தீக்குங்கிறத நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அது புதுசு. அதுக்கு எடுத்து பாருங்க, மண் கொண்டு வராங்க. மண் கொண்டு வராங்கன்னா ஒரு மனிதரை குறிப்பிடுறாங்கன்னு அர்த்தம். ஒரு ஆசிரியர் நின்று எழுதிட்டு இருக்கிறாரு, மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ மண் ஹாதா என்ன அர்த்தம்? அவரா இவரா? ஹாதானா இவர், அவர்னா தாலிக்கு வரணும். சரிங்களா? இவர் யார்? அப்போ சொல்றாங்க ஹாதாங்கிறது இது, இவர் யாரு? முதர்ரிசூன். அது புது வார்த்தை. உங்களுக்கு புது வார்த்தை கிடைக்க கிடைக்க நீங்க என்ன செய்யணும், தனியா வந்து பின்னாடி ஒரு பக்கத்தை ஒதுக்கிடுங்க. இந்த புக்கில் இருக்கக்கூடிய மொத்தம் புது வார்த்தையும் நீங்கள் அந்த பக்கத்தில் தனியாக எழுதியிருக்கணும். லெசன் நம்பர் 1 போட்டு இந்த பாடத்தில் கிடைத்த புது வார்த்தைகள் இப்போ நீங்கள் பார்க்கும்போது முதர்ரிசு கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணிடுங்க. சரிங்க? அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? தீக்குக்கு கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணிடுங்க. லெசன் நம்பர் 1 போட்டு கடைசி பக்கத்துலேருந்து இப்படி ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க. லெசன் நம்பர் 1 இதில் கிடைத்த புது வார்த்தைகள்னு சொல்லி அதை நீங்கள் எழுதிடுங்க. எழுதி நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த லெசனில் ஒரு புது வார்த்தைகள் படிச்சுட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு லெசன் நம்ம கிடக்கும்போது 5 புது வார்த்தைகள் நம்ம பார்ப்போம். அந்த புது வார்த்தைகள் நீங்கள் எடுக்க எடுக்க உங்களுக்கு பல வகையான சென்டென்ஸு கிடைக்கும். சரிங்களா? மாஹாதாவோட தெரிஞ்சுட்டு போகிறது கிடையாது. ஹாதா தீக்குன், ஹாதா கிதாபுன் நின்றக்கூடாது. ஹாதா முதர்ரிசுன், ஹாதா இமாமுன், ஹாதா முஅத்தினுன். சரிங்களா? இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அது ஒரு பாயிண்ட். இப்போ பாருங்க, அடுத்து கேள்வி கேட்குறாங்க. அந்த ஹாதாக்கு முன்னாடி ஹம்சா போட்டால் நம்ம சொல்லிட்டோம் முன்னாடியே. இது ஹாதா கமீஸ்னா என்ன அர்த்தம்? சட்டை. ஆனால் பக்கத்தில் இருக்கிறது வந்து கர்ச்சீஃப் இருக்கு. இப்போ கர்ச்சீஃப் நம்ம படித்தது கிடையாது, இப்போ புதுசாக சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். மின்தீலுன், இது பேஜ் நம்பர் 11 இருக்கு. சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? லா ஹாதா மின்தீலுன், இது கர்ச்சீஃப், இது ஹேண்ட் கர்ச்சீஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு அதில் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. கீழே இக்ரா வக்துப், படியுங்க மேலும் எழுதுங்க. ரொம்ப சிம்பிள் தான். மாஹாதானா என்ன அர்த்தம் சொல்லுங்க? மாஹாதா. இப்போ நான் வந்து சென்டென்ஸ் படிப்பேன், நீங்கள் அர்த்தம் வைக்கணும். மாஹாதா, ஹாதா இது, நீங்க இதுன்னு சொல்லணும். ஹாதா கலமுன், இது ஒரு பேனா. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது கீழே கிடையாது, சைடில் இருக்கு. சரிங்களா? அதனால நம்பரை பார்த்துக்கோங்க. நீங்க 1க்கு கீழே பார்த்தீங்கன்னா அது 3ஆம் நம்பரு. 1 2 3 9 வரையும் படிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நம்பர் வந்தாலும் என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். இப்போ 1க்கு பக்கத்தில் இருக்கு இந்த சைடு. ரெண்டாவது ஹாதா கல்புன், இது நாயாவா? ஹாதா ஹாதா இது கல்புன், நாய். சொல்லுங்க, இது ஒரு நாய். இப்ப பாருங்க, அவர் சொன்ன மாதிரி அதை நம்ம எப்படி இது ஒரு நாயா அப்படின்னு கேட்கணும். அந்த சென்டென்ஸ் எப்படி மாத்தணும் நிசார் பாய்? இது ஒரு நாயா அப்படின்னா ஹாதா கல்புன், சிம்பிள். ஹம்சாவுக்கு முன்னாடி போடுங்க. ஹாதா கல்புன், இது ஒரு நாயா, சிம்பிள் தான். சரி, அதுக்கடுத்து மூணாவது எங்க இருக்கு? இந்த பக்கம் வந்து 1க்கு கீழே மண் ஹாதா, இவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஒருத்தர் நின்று இருக்கிறாரு. ஹாதா தபீபுன், இவர் ஒரு மருத்துவர், இவர் ஒரு மருத்துவர். இந்த வார்த்தை படிச்சிருந்தாதான் இங்க அர்த்தம் சொல்ல முடியும்.
அது ஒரு பாயிண்ட். நாலாவது பாருங்க, ஹாதா ஜமலுன். ஹாதா ஜமலுன், இது ஒரு ஒட்டகமா அப்படின்னு கேட்கறக்கு ஹாதா ஜமலுன், இது ஒரு ஒட்டகமா, சிம்பிள் தான். ஹாதா ஜமலுன், இது ஒரு ஒட்டகமா. அப்ப புக்ல கொடுத்தது மட்டும் அப்படியே மக்கப் பண்ணக்கூடாது, நம்ம இல்லாதையும் உருவாக்கணும். இது ஒரு புத்தகமா, ஹாதா கிதாபுன், ஹாதா கிதாபுன், இது ஒரு புத்தகம். மாஹாதா, இது என்ன, ஹாதா கிதாபுன், 4 சென்டென்ஸ் உருவாக்கிட்டீங்க. இப்போ கான்செப்டை புரிஞ்சு படிச்சோம்னா நீங்க உருவாக்குவீங்க. அதுவே நீங்க புத்தகத்தில் இருக்க மட்டும் படிச்சீங்கன்னா அது சொல்லி தரதோ நீங்க ஸ்டாப் ஆயிருவீங்க. அப்படி இருக்கக்கூடாது, நம்மளா உருவாக்குற அளவுக்கு நம்ம படிக்கணும். அது ஒரு பாயிண்ட். அப்ப 5வது பாருங்க, நம்ம கேட்ட கேள்வி வந்துருச்சு. ஹாதா கல்புன், சொல்லுங்க, இது நாயா? லா, ஹாதா கித்துன், இது ஒரு பூனை. இப்ப பாருங்க, அவங்க ஹரக்கத்தெல்லாம் கொடுக்கறது கம்மி பண்ணிட்டாங்க, ஹரக்கத்தெல்லாம் கொடுக்கறது கம்மி பண்ணிட்டாங்க. இப்ப கித்துன்னு சொல்றதா கத்துன்னு சொல்றதான்னு தெரியாம முழிச்சிடக்கூடாது. முன்னாடி அந்த வார்த்தையை பார்த்து படிச்சிருக்கணும், பொருளையும் படிச்சிருக்கணும், அதோட ஏராபுகள் ஹரக்காத்துகளையும் படிச்சிருக்கணும். அதைத்தான் இங்க சொல்ல வராங்க. அதுக்கடுத்து பாருங்க 6வது பக்கத்துல, அஹாதா தீக்குன், இது ஒரு சேவலாம் கேட்கறாங்க. நாம் அப்படின்னா ஆம், இது ஒரு சேவல். சரிங்களா? நாம்டாலே பின்னாடி என்ன ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ஆமா இது ஒரு சேவல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 7வது பாருங்க, ஹாதா ஹிசானுன், இது ஒரு குதிரையா? ஹிசானு ஹிமாரு கொஞ்சம் குழப்பம், நல்ல மனப்பாடம் பண்ணணும். ஹாதா ஹிசானுன், இது ஒரு குதிரையா? லா, இல்லை. ஹாதா, இப்ப நீங்க பார்க்கணும், அந்த இடத்துல என்ன பண்ணிடக்கூடாது, ஹமாருன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, நம்ம ஹிமார் தான் முன்னாடி படிச்சிருக்கோம், இங்க ஏராபு கொடுக்கல. அப்போ உங்களை என்ன பண்றாங்க, ஏராபு இல்லாம படிக்க வைக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் லெசன், அவ்வளவு சூப்பரான புத்தகம் இந்த புத்தகம். 8வது பாருங்க, ஹாதா மிந்தீலுன், அங்க என்ன பண்ணிடக்கூடாது, மண் சொல்றதா அல்லது முன் சொல்றதா குழப்பக்கூடாது. மிந்தீலுன், இது ஒரு கைக்குட்டை, கர்ச்சீஃப். அடுத்து 9வது பாருங்க, ஹாதா வலதுன், இவர் ஒரு இது ஒரு சிறுவனான்னு கேட்டக்கூடாது. விஷயம் என்னன்னா, இது ஒரு சிறுவனா கேட்கக்கூடாது, இடத்துக்கு ஏற்ப அந்த ஹாதா கருத்து வைக்கணும். இது இவர் ஒரு சிறுவரா? நாம், ஆம் இவர் ஒரு சிறுவர். அதுக்கடுத்து 10வது கேள்வி பாருங்க, நௌஃபல் சொல்லுங்க, மன் ஹாதா, இந்த நௌஃபல், இங்க ஒரு நௌஃபல் இருக்கார். சரிங்களா? மன் ஹாதா, இவர் யார்? ஹாதா ரஜுலுன், அப்படின்னா இவர் ஒரு மனிதர். சரி, இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த கான்செப்ட் போதும். இப்போ நம்ம பின்னாடி நடத்தின கான்செப்ட்ல என்ன தெரியுமா இப்போ நம்ம படிச்சிருக்கிறோம் புக்கில்? இது ஒன்று தான் படித்தோம். தாலிக்க, இது அந்த பைத்துன் அல் பைத்து இருக்கு பார்த்தீங்களா? அடுத்த லெசன்ல நீங்க திருப்பி பாருங்க, இன்ஷா அல்லாஹ் ஃபுல்லாக அதைத்தான் போட்டிருப்பாங்க. ஃபுல்லாக அதைத்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, எத்தனை நம்பர் பேஜ்ல தெரியுங்களா? 12ல இருந்து உங்களுக்கு இந்த பாடம் தான் ஒரு 15 18 வரையும் அந்த கான்செப்ட் தான். சரிங்களா? 15 வரையும் அந்த கான்செப்ட் தான், 15 அல்லது 18 வரையும் இந்த கான்செப்டை தான் சொல்லி தராங்க. சரிங்களா? அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம படித்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவோம், தொடர்ச்சியாக இந்த வகுப்புகளை பயன்படுத்துவோம். சொன்ன விஷயம் என்ன பண்ணுங்க, இது எழுதுங்க, ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்க. புக்கில் சொன்ன உதாரணத்தோடு நிற்காம நம்ம என்ன பண்ணணும், உருவாக்கணும். நாம் எந்த முயற்சியை கொண்டு இந்த வகுப்புகளை நாம் கொண்டு செல்கின்றோமோ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக என்று பிரார்த்தித்து இந்த உரை இதோடு நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.